அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சசிகலா சிறைக்கு சென்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னதாக அதிமுகவில் மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிதுங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு புதிய செக் ஒன்று வச்சிருக்காரு. இதன் காரணமாக பாஜகவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கல் எழுந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இது குறித்த முழுமையான விளக்கத்தோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சசிகலா சிறைக்கு சென்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னதாக அதிமுகவில் மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டார். இதன் காரணமாக செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே பணியாற்றி வந்தார். ஆனா கருத்து வேறுபாடு காரணமாக விலகிய செங்கோட்டையன் விஜயின் தாவேகாவிலையும் இணைந்தார். அதன் பிறகு அவரது ஒவ்வொரு நகர்வும் எடப்பாடிக்கு செக் வைக்கும் வகையில் இருக்கிறது. அவரது புதிய முயற்சி என்பது அதிமுகவை தாண்டி பாஜகவுக்கும் சிக்கலாகி வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா நடிகர் விஜய் தலைமையில் புதிய கூட்டணி உருவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சேர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது. அப்படி அவங்க இணைந்தா அதிமுகவிற்கு வரவேண்டிய கணிசமான வாக்குகள் பிரிந்து தாவேகாவிற்கு செல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம கணிசமான இடங்கள்ல வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். அதனால வெற்றி வாய்ப்பை அதிமுக மற்றும் பாஜக தவற விட அதிக வாய்ப்புகள் ஏற்படலாம். இதுதான் நடைமுறை சிக்கலுக்கு முக்கிய காரணமாகவே இருக்கிறது. தமிழகத்துல அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துல நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தயாராகி வந்துட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில கூட்டணியை பலப்படுத்த புதிய வியூகங்களை அனைத்து கட்சிகளுமே கையாண்டு வந்துட்டு இருக்கு. ஆளும் கட்சியான திமுக கூட்டணி வழக்கம் போல் வலுவாகவே இருக்காங்க. இதனை உடைத்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா அதிமுக, பாரதிய ஜனதா மற்றும் உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான வியூகத்தை அமைக்க வேண்டியும் இருக்கிறது. ஏன்னா 2018, 2019, 2020, 2021 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் நடந்த தேர்தல்கள் பெரும்பாலும் திமுக கூட்டணியே வென்று வந்துட்டு இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை எளிமையாக வென்றுவிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் இந்த முறை தமிழ் சினிமாவின் ஒற்றை நட்சத்திரங்கள்ல ஒருவரான நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தொடங்கி சட்டசபை தேர்தல் முதன் முறையாக களம் காண்கிறார். முதல்வர் வேட்பாளராக அக்கட்சியினரால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய் மக்கள் சந்திப்பு பயணங்கள், பொது நிகழ்ச்சிகளை அடிக்கடி நடத்தியும் வருகிறார். அவர் செல்லும் இடமெல்லாம் ரசிகர்கள் பல ஆயிரம் பேர் வருகிறார்கள். அது ஓட்டாக மாறுமா, இல்லை அப்படியே வேடிக்கையாக கடந்து செல்வார்களா என்பது தெரியல. நடிகர் விஜய் கட்சி தொடங்கியது முதலே கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என அறிவித்தது பிற அரசியல் கட்சிகளிடம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கூட திமுகவிடம் பேரம் பேசவும் ஆட்சியில பங்கு கேட்கவும் விஜயின் அறிவிப்பு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்தவுடன் யாரையும் பெரிய அளவில் கட்சியில சேர்க்கல. அவர் சேர்த்த பெரிய நபர் என்றால் அது செங்கோட்டையன் தான். எடப்பாடி பழனிசாமியுடன் அதிருப்தி ஏற்பட்டதால் பிரிந்து சென்று அவர் தாவேகாவில் இணைந்தார். தாவேகாவில் இணைந்த பிறகு அவரது அரசியல் நகர்வு ஒவ்வொன்றுமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானதாகவே அமையப்பட்டிருக்கிறது. தாவேகாவுடன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமும் டிடிவி தினகரனினுடைய அமமுகவும் கைகோர்க்க வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த இரு கட்சிகளுமே எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிருப்தி காரணமாக என்டிஏவில் சேரல. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகிய இருவருமே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க மறுத்துவிட்டாங்க. இந்த நிலையில தான் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் தாவேகா கூட்டணிக்கு எடுக்க அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு
செயல்பட்டு வருவதாக கூறப்படுது. இதற்காக ரகசிய பேச்சுவார்த்தையும் திரைமறைவில் நடைபெறுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதனால தாவேகா தலைமையில புதிய கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூறப்படுது. இந்த கூட்டணி அமைந்தா அது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்புல பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். செங்கோட்டையன், OPS மற்றும் டிடிவி தினகரன் மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுகவினரையும் தாவேகா பக்கம் இழுப்பதற்காக செங்கோட்டையன் காய் நகர்த்தி வருகிறாராம். இது பாஜகவிற்கும் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனிடையே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கரட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அலுவலகத்துல கழக வளர்ச்சி பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையில் நடந்தது. அப்போது செங்கோட்டையன் பேசும் பொழுது அனைவரும் சொன்னாங்க, செங்கோட்டையன் எங்கு சென்று சேர்ந்திருக்கிறார் என்று. நான் சேர்ந்திருக்கக்கூடிய இடம் கோட்டைக்கு செல்லும் இடமாகவே இருக்கிறது. நான் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடன் பயணங்களை மேற்கொண்டேன். இரு தலைவர்களோடு பணியாற்றியதற்கு பிறகு மூன்றாவது தலைவரோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மனம் திறந்து பேசினார். விஜயுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தான் நான் கொடுத்து என்பது முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாம விஜயுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். களப்பணி என்பது முக்கியமான ஒன்று. அனைத்து இடங்களுக்கும் கழக தலைவருடைய புகழ மக்களே பரப்பியும் வந்துட்டுருக்காங்க. எப்போது தேர்தல் வரப்போகிறது, நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற நிழலை தான் தமிழகத்தில் இருக்கிறது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் விவரங்கள் பார்க்கும் பொழுது தற்போது பல வியூகங்களை ஒவ்வொரு கட்சியினரும் உருவாக்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது 2026 ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது மற்ற கட்சிகள் பலவிதமான வியூகங்களை வகுத்து வந்துட்டுருக்காங்க. ஆட்சியில் எப்படியாவது தங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு வியூகங்களை வகுப்பதோடு கூட்டணிகளை இணைப்பதற்கும் முயற்சித்து வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் கட்டமாக தங்களுடைய கட்சிகளை வலுப்படுத்தக்கூடிய வேலைகளை அரசியல் கட்சிகளும் அதன் நிர்வாகிகளும் செய்து வருகிறாங்க. அதே நேரத்தில் கூட்டணி குறித்தான விவாதங்களும் எழுந்து வந்துட்டுருக்கு. திமுக தலைமையிலான கூட்டணி கடந்த தேர்தல்களில் தொடர்ந்த அதே கட்சியுடன் தற்போது வரைக்கும் தொடர்கிறது. மேலும் சில கட்சிகளும் கூட இணையலாம் அப்படின்னு பேச்சும் வந்திருக்கிறது. அதே சமயம் எதிர்கட்சியான அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த கட்சி கூடுதலாக சேரப்போகிறது எனும் எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில அரசியல் ஆர்வலர்கள் மத்தியிலையும் எழுந்து வந்துட்டு. குறிப்பாக NDA கூட்டணியில் ஏற்கனவே இருந்த முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் விலகியிருந்தாங்க. இவர்கள் மீண்டும் NDA கூட்டணியிலே இணைவார்களா எனும் விவாதங்களும் எழுந்து வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் பேசும் காணொளி ஒன்று வெளியாகி இணையத்தில் வைரலாகி வந்துட்டு இருக்கிறது. அந்த காணொளியில் ஆண்டிப்பட்டி தொகுதியை நமக்கு அளித்தா மட்டுமே கூட்டணி, இல்லை அப்படின்னா தனியாக கூட ஆண்டிப்பட்டி தொகுதியில் நிற்போம், பூத் கமிட்டி வேலைகளை முறையாக பாருங்க, நிச்சயம் நான் இந்த தொகுதியில் தான் நிற்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே சமயம் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, மதிமுக எத்தனை தொகுதிகள் என்று முடிவாகிவிட்டதா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கும் கட்சிகளும் எங்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது உண்மை. அண்ணாமலை எங்களை அலைபேசியில் நேர்லையும் NDA கூட்டணியில் வர வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறார். கூட்டணிக்காக என்னிடம் பேச்சுவார்த்தைகளை தவிர நான் யாரையும் நேரில் சந்திக்கல. ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதாக இருந்தால் நானே அறிவிப்பேன் என தெரிவித்தும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா விஜயனுடைய பங்கு அதிகபட்சமாகவே இருக்கும். ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் விவாதத்தையோ
தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மற்றொரு புறம் தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு என்பது ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனின் விருப்பம் என காங்கிரஸ் எம்பியான விஜய் வசந்த் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க.